பொங்கல் வாங்கி கொடுத்து பெண் போலீஸ் இடது கைய முறுக்குனாங்க. சவுக்கு சங்கர் பரபரப்பு வாக்குமூலம். யூடியூபர் சவுக்கு சங்கர் பெண் காவலர்களால் தாக்கப்பட்டாரா என்பது குறித்து மருத்துவ பரிசோதனை செய்ய திருச்சி மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் போலீசார் குறித்து ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு அவதூறாக பேட்டியளித்ததாக சவுக்கு சங்கர் மீது கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து அவரை தேனியில் வைத்து கைது செய்தனர். கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் மீது சென்னையில் அடுத்தடுத்த வழக்குகள் பதிவானதை அடுத்து சென்னை பெருநகர காவல்துறை சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்தது. இதனிடையே சவுக்கு சங்கரை கைது செய்த போது போலீஸ் வாகனம் விபத்தில் சிக்கியதால் அவருக்கு வலது கையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இதற்காக அவருக்கு கையில் கட்டு போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க கோவை சைபர் கிரைம் போலீசார் கோவை 4வது மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீது விசாரணை நடத்திய நிலையில் சவுக்கு சங்கரை ஒரு நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருந்தனர். பெண் போலீசாரை அவதூறாக பேசியதற்கு ஆதாரம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து விசாரணை முடிந்ததும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சவுக்கு சங்கரை கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். இந்த நிலையில் அதே யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கர் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கறிஞர் முத்து என்பவர் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் கோவை மாநகர ரேஸ்கோர்ஸ் போலீசார் சவுக்கு சங்கர் நெறியாளர் ஃபெலிக்ஸ் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். சவுக்கு மீது ஏற்கனவே 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவை சிறையில் இருந்து திருச்சி நீதிமன்றத்திற்கு இன்று சவுக்கு சங்கர் அழைத்து செல்லப்பட்டார். அவரை சுற்றி 100 பெண் போலீசாரும் 20 ஆயுதப்படை பெண் போலீசாரும் காவலுக்கு வந்தனர். சவுக்கு சங்கர் நீதிபதி ஜெயபிரதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சவுக்கு சங்கர் என்னை பெண் போலீசார் கடுமையாக தாக்கினர். எனக்கு காலை உணவாக பொங்கல் வாங்கி கொடுத்தனர். பிறகு என் மூக்கு கண்ணாடியை கலற்றி வைத்துவிட்டு என்னை தாக்கினர். எனது இடது கையை முறுக்கினர். மேலும் மன்னிப்பு கேட்க வைத்து அதை செல்போனில் வீடியோவாக எடுத்து வேறு யாருக்கோ வாட்ஸ்அப்பில் அனுப்பினர். எனவே இதை நீதிபதி பதிவு செய்ய வேண்டும் என சவுக்கு சங்கர் தரப்பு கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து சவுக்கு சங்கரின் வாக்குமூலத்தை பதிவு செய்த நீதிபதி அவருக்கு வேறு ஏதேனும் காயம் இருக்கிறதா என மருத்துவ பரிசோதனை செய்ய உத்தரவிட்டுள்ளார். சவுக்கு சங்கர் தாக்கியதாக கூறிய போது பெண் காவலர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்த போது வழக்கறிஞர்கள் சிலர் கூச்சலிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.